Andrews isotherm அப்படிங்கிறது, this was given by a person called Andrews. So he is giving a pressure volume isotherms. Isona என்னது? Same. Okay. Therm means what? Temperature at constant temperature ல pressure volume கான ஒரு graph வரைய போறார் Andrews. So that is what we are going to see. So இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, Thomas Andrew gave the first complete data on pressure volume temperature of a substance. So ஒரு கேஷியஸ் சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ்க்கும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ்க்கும் ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் அவர் ஒரு கம்ப்ளீட் டேட்டாவாக கொடுக்குறாரு. அவர் அது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹீ பிளாட்டட் தி ஐசோதர்ம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட். ஸோ ஐசோதர்ம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்னா கான்ஸ்டன்ட் ஒரு டெம்பரேச்சர்லேயும் ஒரு ஃபிக்ஸடாக அதோடைய ப்ரெஷர் வால்யூமை வந்து ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணுறாரு. ஸோ லெட் இஸ் டிஸ்கஸ் வித் த கிராஃப் தட் ஒன். So this is the graph he proposed. Okay, this was given by that person. So first என்ன சொல்றாரு அப்படின்னா, at lower temperature isotherms, for example ஒரு 13 டிகிரி செல்சியஸ்க்கு அவர் டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 13 டிகிரி செல்சியஸில் இது கார்பன் டை ஆக்சைடுக்கான கிராஃப்மா, அந்த 13 டிகிரி செல்சியஸில் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபின்னு இருக்கா, ஒரு ஃபஸ்ட்டு லைன் இருக்கா, ஸோ கேன் யூ சி a small line here, ஏபி அப்படின்ட்டு ஒரு லைன் வருது இல்லைங்களா, ஒரு ஃபஸ்ட்டு லைன். ஸோ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லைட்டாக ஏ டு பி இப்படி மேலே தூக்குது, ஆனால் வால்யூம் வந்து உள்ளே வருது, வால்யூம் உள்ளே டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது ஏபி வரைக்கும். அண்ட் இட் இஸ் அ கேஸ் அன்டில் பாயிண்ட் பி, அந்த ஏலேருந்து பிக்கு போகிற வரைக்கும் அது என்ன ஆகுதுன்னா கேஸாக தான் இருக்குது. அந்த பி பாயிண்ட்டை ரீச் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, லிக்விட் வந்து அங்கே செப்பரேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த இடத்துல அது என்ன ஆகுது, இட் இஸ் ஸ்டார்டிங் டு கெட்டிங் கண்டென்ஸ்டு. ஸோ அங்கேருந்து லிக்விட் செப்பரேட் ஆகுது அலாங் த லைன் பிசி. Is it clear? Now both the liquid and gas coexist and the pressure remains constant. So on the condensation region என்ன ஆகுதுன்னா, தி போத் லிக்விடும் கேஸும் கோஎக்ஸிஸ்ட் ஆகிறதுனால ப்ரெஷர் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு கிராஃபில் லைன் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஆஃப்டர் தட் இங்கே பாயிண்ட் சி இருக்குது. இந்த பாயிண்ட் சி, the gas is completely converted into liquid. Point C ல என்ன ஆகுது, gas கம்ப்ளீட்டாக லிக்விடாக கன்வெர்ட் ஆயிடுது. if the pressure is higher than that C, only the liquid is compressed, so there is no significant change in the volume. ஸோ இதுக்கு மேலே நம்ம அதை கம்ப்ரெஸ் பண்ணாலும் அது என்ன ஆகாது, லிக்விட் தான் கம்ப்ரெஸ் ஆகும், வால்யூம் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ அங்கே வால்யூம் அப்படியே தான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்குது, இந்த இடத்துலையே தான் இருக்குது. ஓகே, so that is the idea. After that he is increasing the temperature. The volume range at the temperature 31.1 degrees Celsius. Now he has increased the temperature. The 31.1 is இங்கே 31 degrees Celsius temperature increase பண்ணி பார்க்குறாரு. The length of the shorter portion is reduced. அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கே ரெடியூஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பெண்டு வந்துருது இந்த இடத்துல. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இங்கே இல்லவே இல்லை இந்த கர்வில். ஓகே, ஸோ அங்கே வந்து அந்த லென்த் இஸ் ரெடியூஸ்ட் டு a 0 at point P. In other words, carbon dioxide gas as liquefied completely. ஏன் அது அங்கே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளாட்டன் கர்வே வராமல் டக்குன்னு பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கம்ப்ளீட்டாக லிக்விஃபை ஆயிடுச்சு. அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லிக்விஃபேக்ஷன் டெம்பரேச்சர், அப்படின்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம். அட் திஸ் பாயிண்ட் த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, 73 atmosphere. And above this temperature, carbon dioxide remains as a gas at all pressure values. It is then proved that many real gases behave in similar manner to the carbon dioxide. So after that பார்த்தீங்கன்னா அது வந்து லிக்விட்லேருந்து கேஸாக தான் பிஹேவ் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. ஸோ இந்த கிராஃபில் இருந்து வாட் டிட் யூ அண்டர்ஸ்டுட்? at lower temperature you are having a liquefaction, liquid and gas getting coexist. ஹையர் டெம்பரேச்சரில் உங்களுக்கு அங்கே அப்படி இல்லவே இல்லை, லிக்விடாக ஆகி உடனே அது என்னவாயிருது, கேஸாக இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட். திஸ் இஸ் தி ஆண்ட்ரூஸ் ஐசோதர்ம். ஆஃப்டர் தட் இதிலிருந்து the nature of isotherms remains similar and the critical temperature of the corresponding pressure and volumes are characteristics of particular gas. இப்போ we can
define the critical constants. Critical constants தான் என்னதுன்னா pressure and temperature தான் இங்கே constant. that is critical temperature, critical pressure and critical volume நம்ம define பண்ண போகிறோம். Critical temperature of a gas is defined as a temperature above which it cannot be liquefied. ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு மேலே அது liquefy பண்ணவே முடியலன்னா அதுதான் critical temperature. Even at high pressureலையும் நம்மளால் பண்ண முடியாது. Critical pressure it is defined as the minimum pressure required to liquefy 1 mole of a gas. So critical pressure na minimum pressure you are required to liquefy 1 mole of a gas தான் நம்ம என்ன சொல்றோம்னா critical pressure. Critical volume is defined as the volume occupied by 1 mole of a gas as it is critical temperature and critical pressure. The critical constant of some gases you can see here, that is critical temperature, constant, volume எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அது it is obeyed by the laws. Okay, hope you all are clear with this. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நான் என்னென்னு பார்த்தோம். ஐடியல் கேஸ் பிஹேவியர்லேருந்து டிவியேட் ஆகும்பொழுது we are getting an real gas. ஸோ ரியல் கேஸஸ் எப்போவுமே அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க அப்படின்னா வான் டெர் வால்ஸ். ஓகே, ஸோ ஹையர் டெம்பரேச்சர்லேயும் லோ ப்ரெஷர்லேயும் ரியல் கேஸஸும் ஐடியல் கேஸாக தான் பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதையும் we saw. Okay, அப்புறம் compressibility factor, pressure correction, volume correction வச்சு we are introducing a new equation for real gas, and then we saw the Andrews isotherm for pressure volume isotherm of carbon dioxide. Hope you all understood this. Complete your classwork today. That is the last part of the first lesson. You will be completing the classwork for unit 1 by today. The next class will start the classwork for the unit 2. Is it clear? Thank you, ma.